ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 17வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 16 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த அனாக்ஸ்டஸ் இருந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் ஃபார்ம்ல இருந்து அஃபென்ஸ் ஃபார்ம் மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணி கடைசியில கடிச்சு முழுங்கி இருக்கும். பட் அவனோட ஹெல்த் ரெக்கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோட சிஸ்டம்ல லாபிரிந்தோட அப்கிரேட் இருந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த லாபிரிந்தோட இடம் வந்துட்டு பெருசாகுது. நீங்க இந்த டெரிட்டரிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கனால இங்க இருக்கிற நாகாவோட ஸ்ட்ரென்த் எல்லாமே 30% வந்துட்டு அதிகரிக்கும். கடைசியா இந்த நாகா லாபிரிந்தோட ஓனர் கிம் ஜின்வோட ஹெல்த் இருந்துட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவனோட பாராசைட்டோட ஹெல்த்துமே ரெக்கவர் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த அனாக்ஸ்டஸோட வாயை பொழந்துக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன நீ அந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணிருப்ப அப்படிங்கிறப்ப அந்த அனாக்ஸ்டஸ் இருந்துட்டு நீ வந்துட்டு ரெக்கவர் ஆனாலும் அதனால எதுவும் மாற போறது கிடையாது. போன தடவை மாதிரியே உன மறுபடியும் சாப்பிட போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்தாலே அதுக்கு முன்னாடி பாம்பு தூக்கி போட்டாலையா அதை இருந்துட்டு அந்த அனாக்ஸ்டஸோட வாய்க்குள்ள வந்து மறுபடியும் தூக்கி வீசுறான். தூக்கி வீசுறப்ப அதோட வாயோட சேர்ந்து அதோட தொன்னையும் இருந்துட்டு அப்படியே வெடிச்சிருது. அப்ப ஹீரோ வந்து உன்னாலுமே உன்னோட த்ரோட்டுக்குள்ள அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தோனே உயிரோட இருக்கிறத பார்க்க இம்ப்ரெசிவா தான் இருக்கு. பட் உன்னோட வீக் பாயிண்ட் எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னோட கழுத்தை வந்துட்டு நானே கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குயின்டஸும் அதுக்கப்புறம் ரிக்ஷாஷாவும் ஒருத்தனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட கையை வந்துட்டு ஈஸியாவே ஹீரோ வந்துட்டு அறுத்து போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரான். எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்வாடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப அந்த உர்சாங் அப்படிங்கிற ஹீரோவா இருக்கிற ஃபிளட் டிராகன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருது. ஆனா ஹீரோ வந்துட்டு ஈஸியாவே திரும்பி அந்த உர்சாங்க இருந்துட்டு ரெண்டா வெட்டி போட்டுறான். அப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு ஒரு ஹீரோவை இவ்வளவு ஈஸியா அவர் வந்துட்டு கொல்றாரா அப்படிங்கிறப்ப மத்த சாம்பியன் ஃபிளட் டிராகன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹீரோ உர்சாக வந்துட்டு கொன்னுட்டாங்க. இது வந்துட்டு கிங் ஆஃப் நாகா, இவனை வந்துட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு பாராசைட்டை வச்சு நின்ன இடத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு தெளிறான். குயின்டஸ் எனக்கு வந்துட்டு ஸ்வாடு தேவை அப்படிங்கிறப்ப இந்தாங்க எடுத்துக்கோங்க மை கிங் அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா ரெண்டு மாஸ்டர் அப்படின்னு திடீர்னு கத்துறா. என்னன்னா பின்னாடி இருந்து அந்த அனாக்ஸ்டஸ் அட்டாக் பண்ண வரான். ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த பாராசைட்டோட காக்னிஷன் ஏஸ்ட்டை யூஸ் பண்றப்ப அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஹீரோ அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிருவான். இந்த அட்டாக்கு அப்புறம் என்னால நகர முடியாது, பட் அது பரவாயில்ல. என்னோட ஃபுல் பவர் இந்த அட்டாக்ல வந்துட்டு நான் யூஸ் பண்ணி ஒரே ப்ளோல வந்துட்டு உன்னோட கதையவே முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி வேகமா அந்த அனாக்ஸ்டஸை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த அனாக்ஸ்டஸ் இருந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதோட நெஞ்சிலே இருந்துட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்துட்டு பண்ணறான். அதனால அதோட ஃபயர் பிரெத் இருக்குல்ல, அதாவது அந்த தெர்மிக் ரே அதை கூட ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. சோ அப்படியே அது கலி கலங்கி நிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதோட கழுத்துல வந்துட்டு வெட்டுறான். பட் அதை வந்துட்டு ஃபுல்லா வெட்டல. அந்த அனாக்ஸ்டஸ் வந்துட்டு பரவாயில்ல, இவன் லைட்டா தான் கட் பண்ணிருக்கான், அது வந்துட்டு ரொம்ப மோசம் கிடையாது. இந்த இடத்துல இருந்து அவனோட ஸ்வாட வெளியே எடுத்த உடனேயுமே என்னோட மசில்ஸை வச்சு அந்த காயத்தை கவுண்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த அனாக்ஸ்டஸ் நினைக்கிறான். ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு ஸ்வாடோட விடல, அவனோட பாராசைட்டை வச்சு தரையில இருக்கிற நிறைய ஸ்வாடை எடுத்து அந்த கழுத்துல வெட்டினால அந்த இடத்துல வந்துட்டு குத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாக்ஸ்டஸோட கழுத்தை வந்துட்டு ஹீரோ வெட்டி போட்டாராம். அப்ப அந்த அனாக்ஸ்டஸ் வந்துட்டு கொஞ்சம் சுயநினைவு இருக்கிறப்பவே இப்படி இந்த மாதிரி ஒரு பொடியன் கிட்ட வந்துட்டு நான் டிஃபீட் ஆனேன், இல்ல இது வந்துட்டு ஓவர் கிடையாது, இது என்னோட பவர் சோர்ஸ் தான். சோ மிச்சம் இருக்கிற டவுன் ஜம்ப்ஸ்ல இருக்கிற எல்லா பவரையுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல பாராசைட் வந்துட்டு இந்த ஃபிளட் டிராகனோட தலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கன்சியூம் பண்றதுக்கு பர்மிஷன் கேக்குது அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேமே ஹீரோ உடம்புல இருந்து அந்த பாராசைட் வந்து அப்படியே அந்த அனாக்ஸ்டஸோட தலையை வந்துட்டு கடிச்சு முழுங்கி அப்சர்வ் பண்ணிருது. அப்ப அதை பார்த்து மத்த ஃபிளட் டிராகன் எல்லாம் பயப்படுறப்ப குயின்டஸ் இருந்துட்டு அவ்வளவுதான் ஃபிளட் டிராகன் கிங்கோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு ஒரு மனுஷன் ஃபிளட் டிராகன் கிங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரா அப்படின்னு நினைக்கிறப்ப இங்க டாமினிக் இருந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஃபிளட் டிராகன் கிங்கோட தலையை வந்து சாப்பிடுறாருல, பார்க்கவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ சொன்ன ஒரே வார்த்தைக்காக அங்க இன்னுமே அந்த டிராக்கன் இருந்துட்டு அதை போக விடாம வாழை புடிச்சுக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். சோ அப்பதான் ஃபிளட் டிராகன் கிங்கோட கோரை வந்துட்டு பாராசைட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருச்சு. அது மூலியமா பாராசைட்டுக்கு இப்ப புதுசா ஒரு பவர் கிடைச்சிருக்கு, அதுதான் ஃபோர்டிஃபிகேஷன். இது மூலியமா அந்த ஃபிளட் டிராகன் கிங்கோட தோல் வந்துட்டு எவ்வளவு கடினமா இருந்துச்சு ஆர்மர் மாதிரி, அதே மாதிரி ஹீரோவாலையுமே ஆக முடியும். சோ அந்த அனாக்ஸ்டஸ் இறந்ததுனால அவன் சமன் பண்ண எந்த ஒரு ஃபிளட் டிராகனுமே வந்துட்டு இதுக்கப்புறம் உயிரோட இருக்காது. அந்த பெரிய அந்த சீஜ் கிளாஸ் ஃபிளட் டிராகனுமே வந்துட்டு அந்த இடத்துல மாற ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அந்த கோரை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒர்க்கர்ஸ் கூட அந்த இடத்துல கியூட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அதுலயே இருந்த வீக்கான ஃபிளட் டிராகன்ஸோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுவுமே இருந்துட்டு பயங்கரமா கம்மியாகி அவங்க வந்துட்டு ஒரு மிருக மாதிரியே வந்துட்டு மாற ஆரம்பிப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு நாகா சம்மன், நாகா சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாகா வந்து சம்மன் பண்றான். இப்ப எப்படி அந்த ஃபிளட் டிராகன்ல சாம்பியன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் இவங்களும் லாபிரிந்த் ரேங்க் 5 போனாதான் இவங்களை வந்துட்டு சம்மனே பண்ண முடியும். இதான் ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளானா வச்சிருந்தான். இவங்க வந்துட்டு அட்டாக்லவே ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆனவங்க, ரொம்பவே லீத்தலான யூனிட். அப்ப ஹீரோ வந்துட்டு நாகாஸ் உங்களோட அட்டாக் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இங்க இருக்கிற யாருமே இருந்துட்டு
பீஸ்ஃபுல்லா டிசப்பியர் ஆக விட்டுறாதீங்க. நம்ம இவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட கருணையே காட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வலிய தர மாதிரி அவங்கள வந்துட்டு கொன்னுங்க. அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல எப்பவும் போல நம்ம ஹீரோ சைடுக்கு வந்து விக்டரி கிடைச்சிருக்கு. இதனால இந்த அண்டர் வேர்ல்டு முழுக்க நம்ம ஹீரோட புகழ் வந்துட்டு பரவதா போகுது. அதுவும் இவங்க வந்துட்டு ரொம்ப வீக்கா தான் இருந்தாங்க அவங்க கூட கம்பேர் பண்றப்ப. அப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கனாலேயே நிறைய தூரம் பரவும். இப்ப இது அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற நிறைய கிங் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹேமரோட கிங் மெலாக்சஸ் அப்படிங்கிறவன் சீரியஸ்லி அந்த தடிமாடு செத்துட்டானா, என்ன மாதிரி வெப்பன் வச்சு அவனை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் வாண்டரஸரோட கிங் எக்காரிம் இருந்துட்டு அவனோட கடினமான உடம்ப மூளையே இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் அவன் எப்பயாச்சும் ஒரு நாள் சாகுறதுதான். அப்படிங்கிறப்ப கனவுகளோட குயின் அரியானா இருந்துட்டு அவன் வந்து ஒரு டிஸ்டஸ்கனிங்கான லிசர்ட். இது அப்படி அவனுக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஸ்வாம்ஸோட கிங் குவாரிந்தஸ் அவன் இருந்துட்டு பிளட் டிராகன் கிங் அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து செத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட திமிர் நிலையா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் குளூட்டனி ஒத்தையர் இருந்துட்டு நமக்கு பக்கத்திலே தான் இது நடந்திருக்கு. என்ன ஒரு பெயின். இப்ப அந்த பிளட் டிராகன் கிங் இருந்துட்டு என்னோட வழியில குறுக்க வர மாட்டான் அப்படிங்கறனால ஸ்பிரிட்ஸ் கிங் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நானுமே இந்த ஏரியாவை ஸ்கவுட் பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த நாகா லாப்ரிந்தையும் அதுக்கப்புறம் லாப்ரிந்த் ஆஃப் த டெட்டையும் இருந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லாப்ரிந்த் ஆஃப் த டெட்டையும் அங்க இருக்கிற கிங் ஆஃப் த டெத் பாலிசியஸை காமிக்கிறாங்க. மேபி ஃபியூச்சர்ல இவங்க எல்லாருமே வில்லனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோட ஆலயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோ கிளீன் அப் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறப்ப டாமினிக் எஸ் பிக்கர் பிளட் டிராகன்ஸ் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. மிச்சம் இருக்கிறவங்க வந்துட்டு நாகா சோல்ஜர்ஸ் இருந்துட்டு பாத்துக்கிட்டாங்க. அப்ராக்சிமேட்டா நம்ம வந்துட்டு ஒரு 50 பேரை இழந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப பாதி சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்களா, அவங்களுக்காக ஒரு கிரேவியார்டு இருந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டாமினிக் பட் நீங்க மட்டும் இல்லனா மாஸ்டர் எங்களால கண்டிப்பா இதை பண்ணிருக்கவே முடியாது. உண்மையுமே இது ஒரு ட்ரூலி ஹீரோயிக் பேட்டில் தான். நம்மளோட 5 மடங்கு அதிக நம்பர் இருக்கிற ட்ரூப்ஸை வந்துட்டு பாதி மட்டுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துல தோக்கடிச்சிருக்கோம். கண்டிப்பா இறந்து போன நாகா சோல்ஜர்ஸ் கூட எட்டர்னல் ஹானர் தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு அவ சொல்றதுல தப்பே கிடையாது. அதுல இறந்து போனவங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்துட்டு அந்த டிராகன் கிங்கோட பிரெத்ல தான் இருந்துட்டு இறந்து போனாங்க. இந்த அளவுக்கு நாகா கிட்ட கம்மியான குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் சோல்ஜர்ஸ் இருந்தாலும் ஹோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. மேபி அது காரணம் இந்த நாகா கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விக்டரிக்கு கன்கிராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னோட காயம் எப்படி இருக்கு ரிக்ஷாஷா அப்படிங்கிறப்ப எனக்கு ஹீலர் நாகா வந்துட்டு ஹெல்ப் பண்ணா மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிளட் டிராகனோட லாப்ரிந்த் வந்துட்டு இப்ப எம்டியா இருக்கும். உங்களோட கோர் வந்துட்டு ஓப்பனா இருக்கும். அந்த லாப்ரிந்த் புது ஓனரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கோரை வந்துட்டு நம்ம போய் கிளைம் பண்ணிடணும். அந்த பிளட் டிராகன் ஆல்ரெடி குழிய தோண்டி இந்த இடத்துக்கு வந்ததுனால நம்ம இந்த குழி வழியா போனா பாதி நாள் அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு காட் இட் இந்த இடத்த கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்க உடனே கிளம்பலாம். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மூச்சோட கூட கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறப்ப இது முன்னாடி ஒரு பிளாக் மர்ச்சன்ட் வந்திருப்பாங்க. அவர் இருந்துட்டு உங்களுக்கு மேன் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். பிளட் டிராகன் லாப்ரிந்த்க்கு எதிராக இந்த ஹீரோயிக் விக்டரிக்கு நான் வந்து உங்களை கன்கிராச்சுலேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீட்டை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறப்ப குயின்டஸ் இருந்துட்டு இவன் அந்த பிரிட்ஜுக்கு இடையில வந்துட்டு சுத்திட்டு இருந்தான். அதனாலதான் இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனை போக விட. இது முன்னாடி நான் பார்த்த பிளாக் மர்ச்சன்ட் தான் அவன். சரி சொல்லு நீ வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போற அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் மர்ச்சன்ட் போர்னு இருந்துடா ஒரு வெற்றியில இருப்பாங்க. வெற்றின்னு இருந்தா கண்டிப்பா அந்த போர்ல அவங்களுக்கு நிறைய பொருள்கள் வந்து கிடைச்சிருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா அந்த போர்ல கிடைச்ச ஸ்பாயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்க அதிக விலைக்கு வாங்கிக்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பிளட் டிராகன் கிங்கோட உடம்ப வந்து நாங்க வாங்கிக்கிறோம். இல்ல தலை இல்லனாலும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இப்படிதான் மத்தவங்க கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெல் வாட் எவர், நான் ஃபுட்டுக்காகவும் மெட்டீரியல்ஸ்க்காகவும் கொஞ்சத்தை விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே வித்தறேன் அப்படிங்கிறப்ப நல்ல முடிவு தான். அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயத்தை வந்துட்டு நான் மறந்துட்டேன். இது வந்துட்டு நான் இங்க வந்ததுக்கான காரணம் கிடையாது. ஆக்சுவலி இதை உங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். இந்த சீல் ஆஃப் பேரன் அப்படின்னு காமிக்கிறப்ப இந்த அண்டர் வேர்ல்டுல பேரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நம்ம ஹீரோ கிடைக்கும். எப்படி நம்ம நோபல் மேன் வாழலாம் இந்த கவுண்ட் பேரன் அப்படின்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பொசிஷனை வந்துட்டு நீங்க இன்ஹெரிட் பண்ணிக்க வந்துட்டு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ நம்ம ஹீரோட லாப்ரிந்த் ஒரு பேரனோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் முழுக்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் வந்துட்டு அவ்வளவு ஈஸியா நாகா லாப்ரிந்த் குள்ள வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த இடத்துக்குள்ள வரதுக்கும் ஹீரோ வந்துட்டு காசு வாங்கிக்கலாம். நைட்ஸை வந்துட்டு ஹீரோவால சமன் பண்ண முடியும். ஆபிஸோட லெவல்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றதுக்கும் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. சோ ஒரு லோவர் கிளாஸ் நோபலோட அதிகாரம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் மர்ச்சன்ட் இருந்துட்டு ரொம்ப தயக்கமே இல்லாம இதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஒரு சாதாரண வியாபாரி இதை கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சு பார்க்கல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக நீ வந்துட்டு எங்களை இந்த பிளட் டிராகன் லாப்ரிந்த் வரைக்கும் பின்தொடர்ந்து வந்திருக்க அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் மர்ச்சன்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளட் டிராகன் லாப்ரிந்தை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நீங்க லாகா லாப்ரிந்த் வந்துட்டு கேப்பபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளட் டிராகன் லாப்ரிந்தோட கோர்மே வந்துட்டு பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கு. சோ இந்த லாப்ரிந்தை வந்துட்டு நாங்க பிளாக் மர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எதுக்காக இப்படி நான்சென்ஸா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. இந்த லாப்ரிந்தை நான் உங்ககிட்ட விற்கிறேன் அப்படின்னு
நானே எப்ப சொன்னேன் அப்படிங்கிறப்ப, உங்களால இத மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா, இத விக்கிறது தானே நல்ல வழி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாகாஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ என்னென்னலாம் அது எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே இந்த இடத்திலேயே அழிச்சிருங்க அப்படிங்கிறப்ப, அந்த பெரிய அந்த நாகா கேட் கீப்பர்லாம் வந்து அந்த இடத்த போட்டு அழிக்க ஆரம்பிக்குது. அந்த பிளாக் மர்ச்சன்ட் இருந்துட்டு ஒரு போருக்கு அப்புறம் நல்ல கண்டிஷன்ல உள்ள லாபிரிந்த் இருக்கிறது ரொம்ப அதிசயம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புதுசா லாபிரிந்த் உருவாகாம கூட போலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப பேரனோட பொசிஷனை வந்துட்டு நீங்க ரொம்ப குறைச்சு எடை போட்டுற கூடாது. நிறைய பேர் பக்கத்துல வர கூட பயப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த கோரோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. இதை வந்துட்டு நான் அப்படியே தூக்கிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல நீங்க வந்துட்டு இந்த கோரை டீஆக்டிவேட் பண்ணி டிஸ்அசெம்பிள் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் மர்ச்சன்ட் வந்துட்டு வேணாம் அப்படின்னு கத்துறப்ப இந்த ஃபிளட் டிராகனோட லாபிரிந்தே இருந்துட்டு ஃபுல்லா டீஆக்டிவேட் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல. என்னோட லாபிரிந்துக்கு பக்கத்துல எந்த ஒரு லாபிரிந்துமே வந்துட்டு க்ரோ ஆக கூடாது. அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் மர்ச்சன்ட் பல வருஷமா க்ரோ பண்ண லாபிரிந்த் வந்துட்டு ஒரே செகண்ட்ல இப்படி போயிருச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கவலையப்படாத, உனக்காக நாங்க சில விஷயங்கள் வச்சிருக்கேன் பாரு. அந்த ஃபிளட் டிராகனோட ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்துட்டு நான் விட்டு வச்சிருக்கேன். நாகாஸால அதை யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த நாகா ஒர்க்கர்ஸ் இருந்துட்டு அதை உடைக்கிறதுக்குள்ள அதை போயிட்டு நீ கலெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப இந்த பிளாக் மர்ச்சன்ட் ஓடுறான். அப்ப ரிக்ஷாஷா வந்து மாஸ்டர் இந்த ஃபிளட் டிராகனோட லாபிரிந்த்ல வேலை செஞ்ச அந்த ஹார்ன்டு ராட்ஸ் வந்துட்டு இந்த லாபிரிந்த்குள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் கூட்டிட்டு வந்தேன். இட் சீம்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு போல. இவங்களை நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்களை பாக்குறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.